ஹாய் மக்களே, வெல்கம் டு பிகேஎம் லட்சுமி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், மாடி தோட்டத்தில் இன்றைக்கி கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் இருக்குங்க. அதுதான் இன்றைக்கி அப்டேட் பண்ண போகிறேன். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ட்ரிம் பண்ணி விட போகிறோம். இந்த மாதிரி ப்ரூம் பண்ணி விட்றதுனால காஞ்ச இலைக்கு போகிற அந்த சத்தெல்லாம் பார்த்திங்கன்னா புதுசாக வர துளிர் இலைக்கு போகும். அதே நேரம் இந்த காஞ்ச இலையெல்லாம் க்ரோ பேக்கில் போட்டோன்னாக்கா அதுவே உரமாயிரும். உரம் இல்லாமல் பார்த்திங்கன்னா பூவெல்லாம் ரொம்ப சின்னதாகவே ஆயிடுச்சு. இது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு கீழே மண்ணை கிளறி விடணும். மண்ணை கிளறினா தான் காத்தோட்டம் செடிக்கு போகும். அப்போ க்ரோத் நல்லாயிருக்கும். இந்த ஒரு பூவை மட்டும் ஒன்று விட்டுட்டு அழகாக இருக்குது பாருங்கள். அதனால் இதை விட்டுட்டு நம்ம மீதி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துடலாம். நாட்டு ரோஸுனால் ஓரளவு தாக்கு பிடிச்சி வந்துடும். இது பார்த்திங்கன்னா பெங்களூர் ரோஸு. இது வெயில் அவ்வளோவா தாங்காது. அதனால தான் இலையெல்லாம் கருகி போயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி விட்டோம்னாக்கா வர்றதுக்கு ஒரு 90% வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஃபுல்லாக தண்டெல்லாம் பார்த்திங்கன்னா கருகி தான் இருக்குது. பார்ப்போம், ப்ரூம் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் எப்படி வருது அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் இதை ஃபுல்லுமே ப்ரூம் பண்ணி விட்டேன். இப்போ செடி ரோஸ் பூத்திருக்க தண்டு மட்டும்தான் ஓரளவு நல்லா இருக்குது. மீதி சைடெலாம் வரும் இல்லையா, பக்க கிளைலாம் கருகி போய் தான் இருக்குது. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே கட் பண்ணி அந்த ஒரே ஒரு அந்த பூத்திருக்க அந்த ஒரு லீஃபை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லா லீஃபையுமே நம்ம கட் பண்ணிடுவோம். அப்போ புதுசாக வர்றதுக்கு நம்ம இடம் கொடுத்த மாதிரி இருக்கும். தக்காளி செடியுமே பார்த்திங்கன்னா இந்த அடியிலெல்லாம் ஃபுல்லாக கருகி போயிருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணோன்னாக்கா மேலே தளிர் கொஞ்சம் நல்லா வரும். வெத்தலையும் அதே மாதிரி தான் நிழலில் தான் வரும். இது பார்த்திங்கன்னா பாதி நிழல் பாதி வெயிலுங்கிற மாதிரி தான் வச்சேன். அதுவே அது பாதி வெயிலே அதால் தாங்க முடியாமல் எல்லாமே கருகி போய் தான் இருக்குது. எல்லாம் கட் பண்ணி விடுவோம். கட் பண்ணிவிட்டு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். கீழெல்லாம் பாருங்கள், மண் பச்சை கலரில் இருக்குது பார்த்திங்களா. அது எல்லாத்தையும் ஃபுல்லாக கிளறி விடணும். இப்போ பாப்பா லீவுக்கு இப்போ 10 நாள் ஊருக்கு போகிறேன். அதனால் சரி இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டோம்னாக்கா தண்ணி மட்டும் ஒன்று விட்டு ஒரு நாள் பக்கத்தில் ஊற்ற சொல்லியிருக்கேன். அவங்க ஊற்றிடுவாங்க. நம்மளும் கொஞ்சம் நிம்மதியாக போகலாம். இந்த குழந்தைய பக்கத்து வீட்டில் விட்டுட்டு போனால் என்ன ஒரு ஃபீலிங் வருமோ அது மாதிரி தான் இந்த செடியும் விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு மனசே இல்லை. இது கரும்பு பார்த்திங்கனாக்கா இந்த பொங்கலுக்கு சாப்பிட்டுட்டு மீதியை நான் நட்டு வச்சேன். அது சூப்பராகவே தழைச்சி வருது. அந்த சைடெல்லாம் பார்த்திங்கன்னா சோலைன்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் எல்லாம் காஞ்சி இருக்குது. அதெல்லாம் எடுத்து விடணும். அப்பப்போ காயறதெல்லாம் எடுத்து விடணும். அப்போ தான் அந்த ஃப்ரெஷ்ஷாக வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும், சத்து கிடைக்கும். இது எல்லாம் களை சைடில் வர்றது எல்லாத்தையும் பிடுங்கிட்டு மண்ணை கொஞ்சம் கிளறி விடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இது லெமன் கிராஸு. இது மேலே புது லீஃப் வர வர அடியில் இருக்கிறது கருகும். அதை நம்ம கலெக்ட் பண்ணி ஒரு காய வச்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுனா டீ போடும்போது 2 லீஃப் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கலாம். ஓகே மக்களே, பாய்.